ஸோ ஹாய் காய்ஸ். ஸோ வேறு மாதிரி ஒரு தோல்விக்கு அப்புறம் இங்கே நம்ம நெக்ஸ்ட் சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்கு. ஸோ சொல்லவே ஒரு மாதிரி தான் இருக்குது, பட் சொல்லி தான் ஆகணும். சவுத் ஆஃப்ரிக்கன் லீக்லேயும் நம்ம வெளில போயிட்டோம் கைஸ். இப்போ நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் T20 தான் ஆரம்பிக்க போகிறோம். இட்ஸ் ஜஸ்ட்டுங்க, நத்திங் டு டூ, நத்திங் டு சே. நம்ம இவ்வளோ ஒரு புவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நத்திங் டு சே. ஸோ ஜஸ்ட் அதை எல்லாத்தையும் மறந்துட்டு நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் T20 நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக நெக்ஸ்ட் சீரீஸ் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இங்கே உங்களுக்காக. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் கைஸ், லைவ்லாம் இல்லை, சும்மா எக்ஸ்க்ளூசிவ்னு சொன்னதுனால லைவ் சொல்லிட்டேன். சாரி கைஸ். ஸோ டைல்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம மும்பை ரம்பிள்ஸ் பங்காளி கூட தான் விளாட போகிறோம். இது வந்து IPL பங்காளி கிடையாது கைஸ், கிளப் மேட்ச் பங்காளி. ஸோ எஸ், நம்மலாம் ஓப்பனிங் வேறு மாதிரி பவுண்ட்ரி கொடுப்போம் கைஸ், கவலைப்படாதீங்க, வேறு மாதிரி பவுண்ட்ரி கொடுப்போம். எஸ், நல்ல ஒரு டாட் பாலோட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அனதர் டாட் பாலிங்க. ஸோ அனதர் டாட் பால்ஸ் பார்த்தா வேற மாதிரி பவுண்டரி அடிச்சு விட்ருக்கோம். ஸோ வேறு மாதிரி பவுண்ட்ரியோட நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்கோம் நம்ம டீமுக்காக. எல்லாமே டீமுக்காக தான். நம்ம 50 போகிறத பற்றி என்றைக்குமே யோசிச்சதில்லை. லைக் 40+ போனால் தான் 50 பற்றி யோசிப்போம். பட் எல்லாமே 50 போனால் நம்ம யோசிக்கவே மாட்டோம். நல்ல ஒரு ஷாட் மூலமாக ஒரு பவுண்டரி வந்திருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் பால் தூக்கி அடிக்க வேணாம், ஜஸ்ட் சிங்கிள் ஆடிடலாம். எஸ், நல்ல ஒரு சிங்கிள். ஸோ ஆட்டோ ப்ளே பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்ட்ரைக்குக்கு இன்னும் வரல. ஸோ எஸ், நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்கோம். நேராக தூக்கி அடிக்கலாமா வேணாம், ஜஸ்ட்டு பேட்டில் லைட்டாக தான் பட்டுச்சு. இந்த இடத்துக்கு ஒரு விக்கெட் ஆகிருக்க வேண்டியது. எஸ், எட்டனானது டாட் பால். ஸோ வேறு மாதிரி இங்கே நம்ம ஆடி இருக்கோம். ஸோ அனதர் சிங்கிள். ஸோ 20 ரன்ஸ் பக்கம் வந்தாச்சு. டீமுக்காகவே ஆடுறோம். எஸ், இன்னும் தூக்கி விட்டு ஷாட்டு நேராக பவுண்ட்ரி. ரொம்ப நேரம் ஆச்சு பவுண்ட்ரி வந்து. ஸோ நேராக பவுண்ட்ரி போயிருக்கு கைஸ், வேறு மாதிரி ஷாட்டு. ஸோ இறங்கி வந்து ஆடணும். ஸோ அனதர் ஒரு ஷாட்டுக்கு தான் போகிறோம். எஸ், அனதர் ஷாட்டுக்கு போன ஃபைன் லெக்கில் இன்னொரு பவுண்ட்ரி போயிருக்குங்க. ஸோ சூப்பரான ஒரு பவுண்ட்ரி ஃபைன் லெக்கில், அப்படியே வேறு மாதிரி ஃப்ளிக்கான ஒரு ஷாட்டு, சூப்பராக ஆடணும். ஸோ நெக்ஸ்ட் பால் அதே இடத்துல தான் ட்ரை பண்ண போகிறோம் கைஸ். ஏன்னா எஸ், அந்த இடத்துல ஆளுகளே இல்லை. ஸோ நேராக இன்னொரு பவுண்ட்ரி அதே இடத்துல. ஸோ கன்சியூட்டிவ் பவுண்ட்ரிஸ் இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவாக மாற்றி விட்ருக்கோங்க கைஸ், வேறு மாதிரி. பட் விக்கெட் மட்டும் விட்டுறக்கூடாது. சொல்லி வாய முள்ள நேராக குச்சியை கழட்டி விட்டுருக்காரு. பட் 10 பந்துகள் 22 வெரி குட் இன்னிங்ஸ்லாம் சொல்ல முடியாது. பட் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல இன்னிங்ஸ்னு சொன்னால் செருப்பு கழட்டி அடிப்பீங்கன்னு எனக்கே தெரியும். பட் அதை கண்டினியூ பண்ணி 216 for 4 தான் வேறு மாதிரி பேட்டிங் நம்ம டீம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஓவர் போயிட்டுருக்கோங்க ஆக்சுவலி. நல்ல ஒரு விக்கெட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ நல்ல ஒரு பேட்டிங் கொடுத்தோம், ஓரளவு ஸ்டார்ட் கொடுத்தோம். பட் அது கொஞ்சம் பிக்காக்கி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30+ போட்டிருந்தானாச்சு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் 22 தான். ஸோ அப்போ தான் சொன்னோம் விக்கெட் விடாமல் ஆடணும் அப்படின்னு. டக்குன்னு அடுத்த பந்தே விக்கெட்டு. ஸோ எஸ், வேறு மாதிரி பவுலிங். நல்ல ஒரு 3 கன்சிக்யூட்டிவ் டாட் பால்ஸ் போட்டிருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் எபிசோட் வரதுக்கு. ஸோ அனதர் டாட் பால். ஸோ வேறு மாதிரி பவுலிங். முதல் ரன்ஸ் ஃபார் த டீம்னு நினைக்கிறேன். இல்லைங்க, ஆல்ரெடி போன ஓவர் 3 ரன் அடிச்சிட்டாங்க. பட் மெயின் ஓவருங்க ஃபஸ்ட் ஓவரு. ஸோ அது என்னமோ தர டிஸ்ட்ரிக்ட்டு அந்த மாதிரி இந்தியா கிளப் அது வந்து சூப்பராக போடுறோம், பேட்டிங் நல்லா போடுறோன்னு சொல்லும் போது முதல் விக்கெட் நமக்கு இங்கே. வெரி குட் பவுலிங். 1 run for 1 wicket. வேறு மாதிரி பவுலிங்க. இதுதாங்க நம்ம ஒரிஜினல் ஃபார்ம். பட் என்னன்னு தெரில, அந்த சவுத் ஆஃப்ரிக்கா லீக்கும் சரி கரீபியனும் சரி ஒழுங்காகவே ஆடல. கரீபியனில் தான் ஒரே ஒரு 50 போட்டோம்னு நினைக்கிறேன். பட் பவுலிங் 2 இதுலேயுமே நல்லா போட்டோம். பட் பேட்டிங் தான் வரல. இதுலேயும் கொஞ்சம் பேட்டிங் ஆடணும் நல்லா. ஸோ எஸ், அப்போ தான் பெஞ்ச் அலாட் வராமல் இருக்கும். ஆஸ் அ கேப்டனாக நம்ம டீமை விட்டால் வெளில போனால் அதை விட ஒரு வெக்கம் எதுவுமே கிடையாது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஸோ இன்னையோட லைக்ஸோட டார்கெட்டு 5. ஸோ இது அனதர் இல்லைங்க, நேராக கேப்பில் பவுண்ட்ரி போயிடுச்சு. விக்கெட் நினச்சோம் பட் நேராக பவுண்ட்ரி. வெரி குட் ஷாட். ஸோ அனதர் சிங்கிள்னு நினைக்கிறேன். நேராக கிரவுண்டடாக போயிருக்கு அனதர் சிங்கிள். எஸ், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அதேமாதிரி லைக்காக போட்டு விடுங்க. நீ லைக்ஸோட டார்கெட் 10 likes அண்டு 4 comments டார்கெட். அனதர் டாட் பால். ஸோ நேராக ஒரு ஷாட்டுக்கு போயிருக்காரு. நேராக கையிலையா இல்லைங்க, 6 பார்க்கில் போய் சொருகிட்டார் பாலை. சொருகலை, அது அப்படியே உள்ளே போயிடுச்சு. தான் கிராஃபிக்ஸு. ஸோ எஸ், அனதர் ஷாட். பட் நேராக 6 தான். இந்த தடவை இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்ங்க. எனக்கு தெரிஞ்சு விக்கெட் எடுத்தால் தான் அதை சரி பண்ண முடியும். பட் இவங்க சென்சிபிளாக ஆடுறாங்க. 6 அடிச்சிட்டா நெக்ஸ்ட் ஷாட் போக மாட்டாங்க.
ஸோ வெரி குட் பேட்டிங் அமித்லேருந்து. எஸ் அனதர் டாட் பால். பட் இதை கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு இது விக்கெட்டுங்க, இது டெஃபினட்டாக விக்கெட். சரியான ட்ரைவ் ப்ரோ, ரொம்ப டைவ் அடிக்காதீங்க. ஸோ ப்ரோ ரொம்ப ட்ரைவ் அடிச்சு. ஸோ தேர்ட் ஓவர் நமக்கு இங்கே 8 அனதர் டாட் பால். ஸோ வேறு மாதிரி இந்த ஒரு விக்கெட்டுங்க, எப்படி இருந்தாலும் விக்கெட் எடுத்துடணும். ஸோ எஸ் பவர் பிளேவும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபீல்டர்ஸும் நம்ம கொஞ்சம் தூரமாக வச்சுக்கலாம். ஸோ நல்ல ஒரு சிங்கிளோட சென்சிபிளாக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஓவரை. எஸ் தூக்கி அடிச்சு விட்ருக்காங்க 6ங்க. ஏன்னாங்க இந்த ஷாட் நல்லாவே கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. எப்போது இந்த ஷாட் தான் உங்களுக்கு கனெக்டே ஆகாது. பட் இந்த தடவை எல்லா ஷாட்டுமே கனெக்ட் ஆகிருக்கு. இந்த தடவையும் கனெக்ட் ஆகிருக்குங்க. ஷிட், என்னங்க இவ்வளோ ரன்ஸ் கொடுத்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை நம்ம தோக்க தான் போகிறோம்னு நினைக்கிறேன் மேட்ச்சை. பட் எதுவும் நல்லா தான் அடிச்சிருக்கோம் ரன்ஸு. பட் வி ஷுட் நாட் லூஸ் த ஹோப். ஸோ நல்லா போடுவோம் பாருங்கள். 216 அடிச்சிருக்காங்க நம்ம டீம். அதுக்காகனாச்சும் இந்த கேமை வின் பண்ணும் கைஸ். ஸோ இதையும் இறங்கி வந்து தான் நான் அடிப்பேன் அப்படின்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. 6 தான் போவோம், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ எஸ் இதுக்கு மேலே ரன்ஸை கம்மியாக கொடுக்கலாம் முடியாது. ஆல்ரெடி நிறையா கொடுத்துரும். 7 ஒரு 2 விக்கெட் எடுத்தால் தான் டீம் மேட்ஸ். ஏங்க இதெல்லாம் எப்படிங்க இந்த ஷாட் ஆட முடியும் ப்ரோ? என்ன ப்ரோ அடிக்கிறதுக்குன்னு ஒரு அளவு இல்லையா ப்ரோ? ஓகே, வேறு மாதிரி வின். நம்ம என்ன தான் சொதப்புனாலும் பட் வேறு மாதிரி வின்னுங்க. சூப்பர் வின். ஸோ எஸ் நெக்ஸ்ட் மேட்ச் அப்படியே போயிடலாம். இந்த பெர்ஃபெக்ட் ஃபார்மோடு அப்படியே போய் நெக்ஸ்ட் மேட்ச்சும் ஜெயிச்சு ப்ளே ஆஃப்ஸ்குள்ளே போய் முதல் கப் அடித்து வீடியோ போடலைன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். மாசான எடிட்டிங்ஸ்லாம் பண்ணி வேறு மாதிரி போடுறோம் பாருங்கள் கைஸ். ஸோ அதற்கு பண்ணணும்னா முதல்ல பங்களாதேஷ் லீக் வருது. பட் அதெல்லாம் நம்ம ஆட போகிறது கிடையாது. ஸோ டேரெக்டாக நம்ம டிஸ்ட்ரிக்ட் T20 ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் போக போகிறோம். இப்போது கர்நாடகா ஃபயர்ஸ் வந்து நம்மளோட செகண்ட் மேட்ச் இருக்க போகுது. ஸோ 10 likes and 4 comments டார்கெட். லைக்காக போட்டு விட்டு பாருங்கள். ஸோ 10 ரன் கொடுத்துருக்காரு. கேடம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு. பட் செகண்ட் ஓவர் நம்ம சூப்பராக போட போகிறோம். ஸோ இறங்கி வந்தார். முதல் பந்தே விக்கெட்டுங்க. இன்னர் சர்க்கிள்லேயே ஒரு விக்கெட் எடுத்துருக்கோம். அப்போ என்ன மாதிரி பால், என்ன மாதிரி பவுலிங்க. சரியான கொஞ்சம் போன மேட்ச் எக்ஸ்பென்சிவாக இருந்தோம். பட் இந்த தடவை சரியான கம்பேக். ஸோ another ஃபீல்ட் சேஞ்ச் நம்ம எப்போதும் போல். ஸோ another விக்கெட் எடுக்கணும். வேறு மாதிரி பவுலிங்க. ஸோ வேறு மாதிரின்றதையே நிறைய தடவை சொல்லிட்டோம். ஸோ எத்தனை தடவை சொல்லணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ தூக்கி விட்டாரா இல்லைங்க, சென்சிபிளாக தான் ஆடுறாங்க அந்த முதல் விக்கெட்டுக்கு அப்புறம். பட் முதல் பந்தே விக்கெட்டுங்க. ஒரு ரன்னுக்கு ஒரு விக்கெட்டுன்னு இருக்கோம். இப்போ இவனை சேர்த்துக்காங்க. ஒரு ரன்னுக்கு 2 விக்கெட்டு. வேறு மாதிரி பவுலிங், வேறு மாதிரி. ஸோ 8 another டாட் பாலுங்க. ஒரு ரன்னுக்கு 2 விக்கெட்னு முடிப்போமா? எஸ், ஒரு ரன்னுக்கு 2 விக்கெட்டு முடிச்சிருக்கோம். எஸ் அனதர் ஓவர் வந்துருச்சு. ஸோ எஸ் அனதர் டாட் பால். 3 overs 22 for 2 இருக்காங்க. வெரி வெரி டேஞ்சரஸ் சைனில் இருக்காங்க கர்நாடகா ஃபயர்ஸ். இங்கேருந்து வரணும்னா நல்ல ஒரு பேட்டிங் ஆடணும். எஸ் ஆனால் இவங்க நேராக 6 தாங்க அடிக்கிறாங்க. எவ்வளோ இந்த மாதிரி போன மேட்ச்லேருந்து நிறையா 6 தான் பார்த்துட்ருக்கோம். அந்த பாலில் விக்கெட்டே உழவ மாட்டேங்குது அந்த ஷாட்டில். ஏன்னு தெரியல, நிறையா 6s போகுது அந்த ஷாட்டில். ஸோ எஸ் பட் ஓரளவு மேனேஜ் பண்ணிட்டோம். 7 runs. இந்த பால் விக்கெட் எடுத்தால் வேறு மாதிரி ஓவராக இருக்கும். பட் விக்கெட் விழுதான்னு தெரியல. தூக்கி தான் விட்டுருக்காரு நேராக. இல்லைங்க இந்த ஷாட் வர எல்லா டீமுக்குமே நல்லா கனெக்ட் ஆகுது. 6 எக்ஸ்பென்ஸ் ஓவர் கம்ஸ் டு தி என். ஸோ கடைசி ஓவராக அது இல்லைங்க, அது தேர்ட் ஓவர். another டாட் பால். பட் வெரி குட் bowling ஃப்ரம் அவர் டீமுங்க. 5 overs 35 for 3. இங்கே பேசிகிட்டு இருக்கும் போது நல்ல ஒரு நாள் bowling போகலான்னு பார்த்தா நோ பால். நேராக இறங்கி வந்தார். நேராக பவுண்ட்ரிங்க. எஸ் சூப்பரான பவுண்ட்ரி கம்ஸ் டு ஓவர். ஸோ இறங்கி வந்திருக்காரு. இது 6ங்க. எப்பா எங்கேயோ போகுதுங்க. எவ்வளோ ஹைட்டு, வேகம் ஃபுல்லாக தெரியுது. ஸோ ஃபுல் டாஸ் போடுவோம். விக்கெட் விழுதான்னு பார்ப்போம். லோ ஃபுல் டாஸ். முதல் பந்து டாட் பால் அட்டாக். ஸோ இன்னும் ஒரு ஃபுல் டாஸ் போட்டு பார்ப்போம். தூக்கி விட்ருக்காரு. கரெக்டே ஆகலை. பட் எஸ் அதனால தாங்க நேராக கையில் ஃபுல் டாஸில் விக்கெட் கிடச்சிருக்கு நமக்கு. வேறு மாதிரி பவுலிங். 3வது விக்கெட் எடுத்துருக்கோம் இந்த மேட்ச்சில். அதுக்கே தான் ட்ரை பண்ணோம். பட் அவங்க சென்சிபிளாக ஆட்டாங்க. நெக்ஸ்ட் அந்த பேட்ஸ்மேன். ஸோ லாஸ்ட் ஓவர் ஃபார் அஸ். இன்னொரு விக்கெட் எடுத்து கொடுத்துருப்போம் கைஸ். கமான் லைக்கை போட்டு விட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு விக்கெட் கிடைக்கும் கைஸ். ஸோ 2 விக்கெட் எடுத்தால் 5 விக்கெட் ஹாலு. அனதர் சிங்கிள். 4 பந்தில் 2 விக்கெட் எடுத்தால் 5 விக்கெட் ஹாலோடு போவோம். தூக்கி விட்டார். அங்கே தான் ஒரு ஃபீல்டு இருக்கார். எஸ் நேராக கையிலங்க வேறு மாதிரி. ஸோ இன்னும் ஒரே ஒரு விக்கெட் தான். நம்ம ஈஸியாக ஒரு விக்கெட் எடுத்தால் 5 விக்கெட் ஹால். ஸோ பார்ப்போம் கைஸ்.
இறங்கி வந்தார் நேராக கையிலங்க. இப்போ தாங்க அந்த ஃபீல்டு வச்சேன், உண்மையாக நான் சொல்கிறேன், விக்கெட் விழுதுன்னு நான் சொல்லலை, பட் இப்போ தான் அந்த ஃபீல்டை கொஞ்சம் தள்ளி வச்சேன். அந்த இடத்துல நேராக கையில் போய் உட்காருது. ஸோ எஸ், வெரி குட், வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி பவுலிங், கூகுளி வேறு இது. ஸோ எஸ், வேறு மாதிரி பவுலிங்கோட எண்ட் ஆகிருக்கு. நம்ம 5 யூப்பா 130 ரன்ஸ் பரவாயில்ல, அங்கேருந்து 130 அடிச்சிருக்காங்கன்னா வெரி குட். பட் நம்ம நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்து வின் பண்ணணும் இந்த மேட்சை. ஸோ 30+ ரன்ஸ் போகலாம். ஸோ நீங்கள் லைக்ஸை மட்டும் போட்டு விட்டு பாருங்கள். இன்றைக்கோட லைக்ஸ் 10 போட்டிங்கன்னா தான் லைக் கிடைக்கும். ஸோ எஸ், நேராவா எஸ், முதல் பந்தே பவுண்டரியோட ஆரம்பிச்சிருக்கோம். வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுவோமோ அதை சிறப்பாக பண்ணுவோன்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எஸ், நல்ல ஒரு சிங்கிள். ஸோ கமெண்ட்ஸ் நாளை வச்சுக்கோங்க கைஸ், ஏதாச்சும் ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ், எட்ட நடந்தது பால் நேராக கையிலையா? ஆனால் ஆமாங்க, விக்கெட் போயிருக்கு. பட் எனக்கு அடிச்சிடுவாங்க. எஸ், அடிச்சுட்டாங்க. ஏன்னா ரொம்ப லோ ஸ்கோரு, ஒரு 150 மேலாம் அடிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம வேறு அவுட் ஆகிட்டோம். ஸோ யார் மேன் ஆஃப் த மேட்ச்? நம்ம தான். எஸ்ங்க, நம்ம தான். 5 விக்கெட் ஹாலுங்க, சும்மா இல்லை, 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 5 எடுத்து வச்சுருக்கோம் வேறு மாதிரி. ஸோ நம்மளோட விக்கெட்ஸ் இல்லைனா டெஃபினட்டாக நம்ம தோற்றுருப்போம் கைஸ். அதுவும் அவங்க கொடுத்த ஸ்டார்ட் அவங்க ஒழுங்காக கொடுக்கல. ஸோ இதனால் நல்ல ஒரு 5 விக்கெட் ஹால். ஸோ நெக்ஸ்ட் டாஸ் வந்திருக்கு, நம்ம பவுல் ஃபர்ஸ்ட்னு இருக்காங்க. ஸோ நம்ம பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆட போகிறோம். இந்த ஒரு 30+ ரன்ஸ் 500 ரன்ஸ் அடிச்சிருக்கோம் கைஸ். அதுக்காகலாச்சும் ஒரு லைக்காக போட்டு விட்டு பாருங்கள். ஸோ முதல் பந்து யாக்கர் மாதிரி ஃபுல்லர் லென்த்தில் ஆரம்பிக்கிறாரு. நேராக டாட் பாலோட தொடங்கியிருக்கோம். ரொம்ப பெரிய பெரிய ஷாட்ஸுக்கு போக வேணாம். எஸ், ஆனால் டாட் பால் நல்லா கரெக்டாக ஏதாச்சும் பால் மாட்டினுச்சுன்னா தான் அடிக்கணும். இந்த பால்லாம் தூக்கி அடித்தா நேராக அவுட்டு, சுற்றி ஃபீல்டு இருக்காங்க. எட்ட டாட் பால் பாருங்கள். இதெல்லாம் தூக்கியே நீங்கள் அடிக்கவே கூடாது. பட் ஃபஸ்ட்டு ஒரு 4 அடிக்கலனாலும் குத்தமாயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஷார்ட் ஆனால் தான் 4 வரும். வேறு மாதிரி ரிவர்ஸ் ஸ்வீப்போட 4 வந்திருக்கு. ஸோ முதல் பவுண்டரி அண்ட் முதல் ரன்ஸ். ஸோ எஸ், எட்ட நடந்தார் சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சு ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்கிறாரு. 1 over 5. சூப்பர் டிஃபென்ஸ், வெரி வெரி குட் டிஃபென்ஸ். இந்த மாதிரி தான் டிஃபென்ஸ் ஆகணும். பும்ரா ஆக்ஷனே வேறு மாதிரி. ஸோ நேராக தூக்கி விட்ருக்கோம், கையில் நினைக்கிறேன், இல்லை சிங்கிள். பரவாயில்ல, நேரத்துக்கு நேராக கையில் போயிருக்கு. கொஞ்சம் முன்னாடியே பிச் ஆனதுனால தப்பிச்சோம் கைஸ். இறங்கி வந்திருக்கோம். நேராக கையிலையா? இல்லைங்க, பவுண்ட்ரிங்க. சூப்பர்பான பேட்டிங், நல்ல ஒரு பேட்டிங். 10+ போயிட்டோமா? எஸ், கரெக்டாக 10ல் இருக்கும். ஸோ நேராக கையில் பட் தூக்கி போகிறாரு. நோ பால்னு நினைக்கிறேன். எஸ், நோ பால். ரன் ஓடாமல் இருந்துருக்கலாம். என்னங்க அவர் 3 ரன் ஓடி வச்சுருக்காரு. ஸோ எட்ட நடந்தர் சிங் டாட் பால், நல்ல ஒரு விக்கெட். பட் நோ பாலாக போயிடுச்சு. அனதர் ரன், 12 ரன்ஸ் பக்கம் அடிச்சாச்சு. இறங்கி வந்து விட்டுருக்கோம், கட்டாசி விட்ட பவுண்டரி. அந்த கேட்ச் எவ்வளோ எஃபெக்டிவாக மாற்றுவோம் முடியுமோ அவ்வளோ மாற்றுவோம். அட்லீஸ்ட் ஒரு 10 ரன்ஸ் பக்கம்னாச்சும் அடிக்கணும் அந்த கேட்சுக்காகனாச்சு. எஸ்ங்க, அப்பா அந்த கேட்ச் அவங்க விட்டுருக்கக்கூடாதுன்றதை அப்பப்போ கேட்சில் அந்த நோ பால் போட்டிருக்கக்கூடாதுன்னு அப்பப்போ ரிமைண்ட் பண்ணி விடணும். வேறு மாதிரி பேட்டிங். இங்கே தொடர் பவுண்டரி. ஏன்னாங்க மிஸ்ஃபீல்லாம் பண்ணுறது? ஏன் ப்ரோ திட்டு வாங்காதீங்க ப்ரோ. இறங்கி கட்டாசு கட்டாசி விட்டுருக்கோம். ஏன்டா அந்த நோபால் போட்டோன்னு யோசிக்க வைக்கணுங்க அந்த போலர்ஸை. 28 ரன்ஸ் பக்கம் அடிச்சாச்சு நம்ம. எஸ், அனதர் ஷாட், அனதர் பவுண்டரி, 32 ரன்ஸ் ஆன் போர்ட். வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி. எஸ், எட்ட நடந்த டாட் பால் நேராக கையிலையா? ஆமாங்க, மிஸ் டைம் ஷாட். பட் அவங்க நோ பால் போட்டதுக்காகவே ஒரு 16 ரன் பக்கம் அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 177 டார்கெட் ஃபார் த நாங்கள் அந்த டீம் என்னன்னு தெரில. DLS, டெல்லி லைட் ஸ்டார்ம்ஸ்ன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் நம்ம ஃபீல்டை வச்சுட்டு முதல் பந்து டாட் பாலோட தொடங்கியிருக்கோம். இந்த தடவை நம்ம இன்னொரு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவோம் கைஸ். லைக்காக போட்டு விட்டு பாருங்கள். நல்ல ஒரு ஷாட் 4 போகும் நினச்சாரு. பட் அங்கே ஒரு ஃபீல்டர் வச்சுருக்கோம். ஸோ தூக்கி விட்டார், எவ்வளோ ஹைட்டு. பட் 6 போயிடுச்சு, கனெக்ட் ஆயிடுச்சு, வெல் கனெக்டட். நான் கூட விக்கெட்டுன்னு நினச்சேன், எவ்வளோ மேலே போவோம். பட் சூப்பர் பேட்டிங். ஸோ இது விக்கெட்டுங்க, இந்த பால் விக்கெட்டு நான் பார்க்கவே இல்லை. ஸோ இன்னொரு விக்கெட்டுங்க வேறு மாதிரி. ஸோ சூப்பரான பேட்டிங். இன்னொரு விக்கெட் எடுப்போங்க. இறங்கி வந்திருக்காரு நேராக 6, வெல் கனெக்டட், வெரி வெரி வெல் கனெக்டட். இவர் யாருங்க? இவர் அடிச்சு நினச்சிக்கிட்டு இருக்காரு வேற மாதிரி. எஸ், த பக் ஆஃப் WCC2. எப்போதுமே இந்த பக் இருக்கும். இந்த பக்கு வந்து அடிப்பாங்க. எஸ், பார்த்தீங்களா, முதல் 6 வந்துருச்சு. ஸோ ஏன்னா தெரியாதுங்க. இந்த பக் வந்துச்சுன்னா பவுலருக்கு சாதகமாக எதுவுமே நடக்காது.
எஸ் பாருங்கள் இப்படி தான் கடாசுன்னு கடாசு எடுக்கிறாங்க. ஸோ வேறு மாதிரி சிக்ஸஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இன்னொரு 6. ஸோ வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ நல்ல ஒரு 6. ஸோ அடுத்த பால் நல்லா நீட்டாக போட்டிருக்கோம். ஸோ நீட்டான ஒரு சிங்கிளோட நல்ல ஓவராக முடிச்சு விட்றணும். ஸோ தூக்கி அடிச்சிருக்காருங்க. நேராக 6. எஸ் பவுண்ட்ரி தான் போயிருக்கு. பட் எக்ஸ்பென்சிவ். இந்த மேட்ச் நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வந்திருக்கோம். ஸோ அடுத்த பால் திருப்பி இன்னொரு 6ங்க. என்னங்க இது இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல விக்கெட்ஸ் டேக் பண்ணணும்னு பார்த்தா இப்படி அடிக்கிறாங்க. இன்னொரு திருப்பி விக்கெட்ஸ் ஷாட்டு. ஜஸ்ட் கொஞ்சம் தள்ளி அடிச்சிருக்கலாம் ஃபீல்டரை. பட் இன்னொரு தடவை திருப்பி பவுண்ட்ரி. ஏன்னாங்க அதே பிளேஸை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர். என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபீல்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன். பட் சேஞ்ச் பண்ணல. பட் அனதர் சிங்கிள். அனதர் சிங்கிள். ஸோ எஸ் திருப்பி இறங்கி வந்திருக்காரு. பட் நேராக கையிலன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை காய்ஸ் பவுண்ட்ரி. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு டாட் பால். எஸ் இன்னும் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு டாட் பால். ஸோ எஸ் தூக்கி விட்ருக்காரு. நேராக கையிலங்க. அது நேராக கையில். எஸ் நேராக தாங்க கையில் போயிருக்கு. சூப்பரான முதல் விக்கெட் நமக்கு இந்த மேட்ச்சில் ரொம்ப லேட்டாக வந்திருக்கு. எப்போது ஃபஸ்ட்டு ஒரு எடுத்துருவோம். பட் இந்த தடவை கொஞ்சம் லேட்டு. ஸோ இன்னொரு விக்கெட் எடுத்து விட்டு போவாங்க கைஸ். ஸோ எஸ் நேராக வச்சுருக்காரு. ஃப்ளாட்டாக 6ங்க. ஃப்ளாட்டாக 6 போயிடுச்சு. ஸோ விக்கெட் எடுத்தாலும் எக்ஸ்பென்சிவ்ங்க. என்ன கொஞ்சம் குறைக்கணும் ரன்ஸ். எஸ் நேராக கையில் நினைக்கிறேன். என்ன கேட்சுங்க. எப்பா டிப்புலையும் கரெக்டாக பிடிச்சாரு கேட்சை. என்ன மாதிரி ப்ரோ. என்ன கேட்ச் ப்ரோ. வேற மாதிரி. ஸோ எஸ் நம்ம அளவு தான். ஃப்ரீ ஹிட் வேறு. எஸ் டாட் பால் தான். ஸோ அடுத்த பால் இறக்கி விட்டு போட்டு கடைசி பால் ஆஃப் அவர் ஸ்பெல் அண்ட் ஆட்டோ ப்ளே பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் இதை. ப்ரோ ஸ்டெம்பிங் பண்ணியிருக்கலாம். ஸ்டெம்பிங்கே பண்ணல அந்த ப்ரோ. ஸோ எஸ் 9 விக்கெட்டுங்க. 60 ரன்கள் வித்தியாசத்தில் வேற மாதிரி விக்ட்ரி பேரடோஸ் பிளாஸ்க்கு நம்ம டீமை எவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருக்கோம். இந்த இதில் ஒரு வழியாக ரெவென்ஸ் கம்பேக் சக்ஸஸ்ஃபுல்லி டேக்கன். ஸோ எஸ் நம்ம தான் மேன் ஆஃப் த மேட்ச். இதோட 2வது தடவை இந்த வீடியோவில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஸோ தொடர் கன்சிக்யூட்டிவ் 3 வின்ஸ் நமக்கு. ஸோ பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் ஹைதராபாத் கூட. ஸோ பை கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.